தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அண்ணாவின் வெங்கல சிலைக்கு அவரது 55வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதேபோல் அதிமுக சார்பில் கட்சி நிர்வாகிகள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். மேலும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் மற்றும் அமமுக நிர்வாகிகள் அண்ணாவின் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். மறைந்த பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசியல் கட்சிகள் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தென்காசி அஇஅதிமுக சார்பில் சுரண்டையில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ஐயாதுரை பாண்டியன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் மாவட்ட அவைத் தலைவர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே சுரக்காடு கிராமத்தில் உள்ள திருநாவுக்கரசு என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் நீர் இறைப்பதற்காக அமைக்கப்பட்ட சுமார் 10 அடி பள்ளத்தில் காட்டெருமை ஒன்று விழுந்துள்ளது. இதை கண்ட அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கும் தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் கொடுத்துள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த கரம்பக்குடி தீயணைப்புத் துறையினர் மற்றும் வனத்துறையினர் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி ஜேசிபி இயந்திர உதவியோடு காட்டெருமையை மீட்டனர். மேலும் வனப்பகுதியில் சுற்றித் திரியும் 2 காட்டெருமைகளை பிடித்து வனப்பகுதியில் விட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி 51 வார்டுகளை உள்ளடக்கி பொதுமக்களுக்கு குடிநீர், சுகாதாரம், மின்விளக்கு மற்றும் பாதாள சாக்கடை மூலம் கழிவுகள் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஏற்கனவே காஞ்சிபுரம் மாநகராட்சியில் கழிவுநீர் அடைப்பு வாகனம் செயல்பட்டு வரும் நிலையில் கூடுதல் புகார்களை உடனடியாக சரி செய்யும் நோக்கில் அதிநவீன திறன் சக்தி கொண்ட புதிய அடைப்பு நீக்கும் இயந்திர வாகனத்தை சுமார் 75 லட்சம் மதிப்பீட்டில் மக்கள் பயன்பாட்டிற்காக வாங்கியுள்ளனர். இதனை மேயர் மகாலட்சுமி யுவராஜ் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர், எழிலரசன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு நாள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. அதன்படி அண்ணா சாலையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் ஜி சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். இதேபோல் திமுக, அதிமுக, திராவிட கழகம் உட்பட பல்வேறு கட்சிகளும் சமூக அமைப்பினரும் அண்ணாவிற்கு மரியாதை செலுத்தினர். கரூர் கோவை ரோட் சாலையில் சுருதி தோசை ஜங்ஷன் என்ற நடமாடும் உணவு கடை இயங்கி வருகிறது. இந்த கடையும் 1ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு உணவு சாப்பிட வரும் வாடிக்கையாளர்களுக்கு 50% தள்ளுபடியில் அனைத்து உணவுகளும் வழங்கப்பட்டது. மேலும் இங்கு உணவு சாப்பிட வரும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. மாசு இல்லாத நகரமாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வேப்பமரம், புங்க மரம் போன்ற மரக்கன்றுகளை வாடிக்கையாளர்களுக்கு கடை உரிமையாளர்கள் வழங்கினர்.
ராமநாதபுரம் மாவட்டம் மஞ்சூரில் பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு தினத்தை முன்னிட்டு திமுக போகலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் குணசேகரன் ஏற்பாட்டில் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன், நகர்மன்ற தலைவர் சேது கருணாநிதி உள்ளிட்ட திமுக கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் 55ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நாகை நகர திமுக சார்பில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் பேரணியாக சென்று பாரதி மார்க்கெட் அருகே அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் நாகை வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் புத்தூரில் இருந்து ஒன்றிய திமுக செயலாளர் சிக்கல் ஆனந்த் முன்னிலையிலும் நாகை மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக மீன் வளர்ச்சிக் கழகத்தின் தலைவருமான கௌதமன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் பேரணியாக சென்று அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். தமிழகம் முழுவதும் அண்ணாவின் 55வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறையில் நகர திமுக சார்பில் கேணிக்கரை பகுதியில் இருந்து திமுக மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான நிவேதா முருகன் தலைமையில் ஏராளமான நிர்வாகிகள் நகரில் பேரணியாக சென்று பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணாவின் 55ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நாமக்கல்லில் திமுக சார்பில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. நேதாஜி சிலை அருகிலிருந்து துவங்கிய பேரணியானது மோகனூர் சாலையில் உள்ள அண்ணா சிலை அருகே நிறைவடைந்தது. பின்னர் அண்ணா சிலைக்கு கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், பொன்னுசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.